ஒரு அழகான சின்ன கிராமம் இருந்தது. அங்க கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த கிராமம் ரொம்ப செழிப்பானதா இருந்தது. பெரிய ஒரு ஏரியும் இருந்ததுனால தண்ணீருக்கு பஞ்சமே கிடையாது. விவசாயம் செஞ்சு மக்கள் அனைவரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அப்போ எங்கிருந்தோ திடீர்னு அந்த ஊருக்கு ஒரு சாமியார் வந்தாரு. அவருக்கு எதிர்காலத்துல நடக்க போற விஷயத்த முன்னாடியே தெரிஞ்சுக்க கூடிய ஒரு சக்தி இருந்தது. அந்த கிராமத்துக்கு வந்து மக்கள் எல்லாரையும் அவர் சந்திச்சாரு. அப்புறமா அந்த கிராமத்துல இருந்த தலைவர கூப்பிட்டு அவர் சொன்னாரு, இந்த ஊருக்கு கொஞ்ச நாள்ல மிகப்பெரிய ஒரு ஆபத்து வரப்போகுது. அதிக அளவுல கனமழை பெய்ய போகுது. இந்த ஊரே வெள்ளத்தினால பாதிக்கப்பட போகுது அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல பாவம் செஞ்சவன் தலையில இடி விழப் போகுது அப்படின்னு சொன்னாரு. இத கேட்டு அந்த ஊர் தலைவர் மட்டும் இல்லாம மக்கள் எல்லோருமே பயந்தாங்க. அவங்க எல்லாருமே சாமியார் சொன்னா கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிறதுனால இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருமே பயத்தோட இருந்தாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே கொஞ்ச நாள்ல அங்க மழை பெய்ய தொடங்கிச்சு. ஒரு வாரம் ஆனாலும் மழை நிக்கவே இல்ல. கனமழை பெஞ்சது. அந்த ஏரி முழுசா நிரம்பி தண்ணீர் ஊருக்குள்ள வர ஆரம்பிச்சது. நீர்வரத்து அதிகமாகி வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி மக்கள் எல்லாரையும் பாதுகாக்கணும் அப்படின்னு ஊர் தலைவர் நினைச்சாரு. அவர் மக்கள் எல்லார்கிட்டயும் யாரும் வீட்ல இருக்க வேண்டாம். எல்லாரும் மழை நிக்கிற வரைக்கும் ஊருக்கு வெளியே இருக்கிற மண்டபத்துல போய் இருக்கலாம் அப்படின்னு பேசி முடிவு செஞ்சாங்க. அதே மாதிரி மக்கள் எல்லோருமே அந்த மண்டபத்துல போய் தஞ்சம் அடைஞ்சாங்க. மக்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டாங்க. சாமியார் சொன்ன மாதிரியே மழையும் வந்துடுச்சு, வெள்ளமும் வந்துடுச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே, அப்பதான் அவங்களுக்கு ஞாபகம் வந்தது சாமியார் சொன்னது. பாவம் செஞ்சவன் தலையில இடி விழும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? இப்போ மக்கள் எல்லாரும் அத பத்தி பேசத் தொடங்கிட்டாங்க. யார் அந்த பாவம் செஞ்சவன் தெரியலையே! அவன் தலையில இடி விழும்போது பக்கத்துல நம்மல்லாம் இருந்தா, அதனால நம்மளும் தானே பாதிக்கப்படுவோம். நம்ம உயிருக்கும் தானே ஆபத்து அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு, யார் அந்த பாவம் செஞ்சவன் அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இத கேட்டு ஊர் தலைவர் இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு செய்யணும் அப்படின்னு நினைச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சிட்டு இருந்தாரு. அப்போ அவருக்கு ஒரு யோசனை வந்தது. மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னாரு, இந்த கூட்டத்துல பாவம் செஞ்சவன் யாருன்னு தெரியல. ஆனா அந்த பாவம் செஞ்ச ஒருத்தருக்காக நம்ம எல்லோருமே பாதிக்கப்பட முடியாது. அதனால நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன். ஒவ்வொருத்தரா இந்த மண்டபத்திலிருந்து வெளியே இறங்கி போய் 10 அடி தூரத்துல இருக்கிற அந்த அரச மரத்தை தொட்டுட்டு வரணும். பாவம் செஞ்சவன் போய் அந்த மரத்தை தொடும்போது அப்போ அவன் தலையில இடி விழுந்துரும். இங்க இருக்கிற வேற யாருக்கும் பாதிப்பு இருக்காது அப்படின்னு சொன்னாரு. இந்த விஷயம் மக்கள் எல்லோருக்குமே பிடிச்சு போனதுனால எல்லாரும் இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஊர் தலைவர் சொன்ன மாதிரியே ஒவ்வொருத்தரா இறங்கி போய் மண்டபத்திலிருந்து வெளியே இருக்கிற அரச மரத்தை தொட்டுட்டு வந்தாங்க. ஒவ்வொருத்தர் போகும்போதும் பயத்தோடயே தான் போனாங்க. அதே மாதிரியே ஒவ்வொருத்தரா போய் தொட்டுட்டு வந்துகிட்டே இருந்தாங்க. 99 பேரும் தொட்டு முடிச்சாச்சு. இப்போ கடைசியா இருக்கிறது அந்த ஊர் தலைவர் மட்டும்தான். இப்போ மக்கள் எல்லாரும் அந்த ஊர் தலைவர திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இவன் தான் அந்த பாவம் செஞ்சவன் போல இருக்கு. இவன் ஒருத்தனால நம்ம எல்லாரும் சாக தெரிஞ்சோமே அப்படின்னு ஆளாளுக்கு ஒவ்வொரு விதமா பேசத் தொடங்கிட்டாங்க. நேருக்கு நேரா அந்த ஊர் தலைவர திட்டவும் ஆரம்பிச்சுட்டாங்க. முதல்ல இங்க இருந்து இறங்கி போ. இப்ப இடி விழுந்துருச்சுன்னா எங்க நிலைமெல்லாம் என்ன? முதல்ல இங்க இருந்து இறங்கு அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. இதையெல்லாம் கேட்டு அந்த ஊர் தலைவருக்கே கொஞ்சம் சந்தேகம் வந்துடுச்சு. நான் தான் இந்த பாவம் செஞ்சவனா? என் தலையில தான் இடி விழப் போகுதா அப்படின்னு அவரே கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சுட்டாரு. ஆனா மக்கள் இதுக்கப்புறமா அங்க நிக்க விடுவாங்களா என்ன? அவர மண்டபத்துல இருந்து வெளியே துரத்திட்டாரு. அவரு பயத்தோடயே மெதுவா அடி எடுத்து நடந்து போனாரு. கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போய் அந்த மரத்துக்கிட்ட போய் கண்ண மூடி பயத்தோடயே அந்த அரச மரத்தை தொட்டாரு. அவ்வளவுதான். அந்த நிமிஷம் ஒரு பெரிய சத்தத்தோட அங்க இடி விழுந்தது. கண்ண திறந்து பார்த்தா அந்த ஊர் தலைவர் அந்த இடத்துல நல்லாவே நின்னுட்டு இருந்தாரு. திரும்பி பார்த்தா அந்த மண்டபத்துல இடி விழுந்திருந்தது.
அந்த மண்டபத்துல இருந்த 99 பேருமே இறந்துட்டாங்க. ஊர் தலைவர் நினைச்சாரு, "அட பாவிங்களா! நீங்க 99 பேரும் தான் அந்த பாவம் செஞ்சவங்களா? எல்லாருமா சேர்ந்து என்ன இவ்ளோ நேரம் திட்டிட்டு இருந்தீங்களே!" அப்படின்னு நினைச்சாரு. சாமியார் சொன்னது சொன்ன மாதிரியே நடந்துடுச்சு அப்படின்னு அவர் வருத்தப்படவும் செஞ்சாரு. இந்த கதையில வர ஊர் பெரியவர் மாதிரி நிறைய பேர் இங்க இருக்காங்க. அவங்க மேல இருக்கிற தப்ப அவங்க ஒத்துக்கவும் மாட்டாங்க. அவங்க செஞ்ச தப்ப அவங்க உணரவும் மாட்டாங்க. ஆனா மத்தவங்கள ரொம்ப ஈஸியா ஜட்ஜ் பண்ணிருவாங்க. மத்தவங்கள மட்டும் எப்பவும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எப்பவுமே மத்தவங்கள குறை சொல்றதுக்கு முன்னாடி அவங்கள பேசுற அளவுக்கு நம்ம தகுதியானவங்களா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். ஒரு விரல சுட்டிக்காட்டி மத்தவங்கள குறை சொல்லும்போது மீதி 3 விரலும் நம்ம பக்கம்தான் இருக்குங்கிறத எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். அதனால யாரையும் அவசரப்பட்டு ஜட்ஜ் பண்ணாதீங்க. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களத்தான். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களுடைய குணம் எப்படி இருக்கு? நீங்க தவறு செய்றீங்களா? அப்படின்னு உங்கள நீங்களே ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா மத்தவங்கள குறை சொல்லலாம். நம்மள பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்கிட்டாலே மத்தவங்கள குறை சொல்றதுக்கான அவசியமே இல்லாம போயிடும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னுடைய சேனல் டெய்லி மோட்டிவேஷன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ so much.